சாம் கரன் சிஎஸ்கேவோட ஒரு கடைக்குட்டி சிங்கம், ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். நிச்சயமாக அவர் சிஎஸ்கே ஜெர்சியில் இருக்கிறத இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியலை அப்படின்றத சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஒரு கேப்டன்சி, ஒரு லூசிங் ஸ்டேஜ்லேருந்து டீமை வந்து லீட் பண்ணி நிறைய முக்கியமான மேட்சஸை ஒரு டாப்பில் உள்ள டீமெல்லாம் வின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் பூஸ்ட்டாக வந்து சாம் கரன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இன்னைய மேட்சை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தரால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் சாம் கரன் பவுலிங் மற்றும் பேட்டிங்கில் ரெண்டுலேயுமே தாறுமாறி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விக்ட்ரியை எடுத்து கொடுத்துருக்காரு. இதனால் என்னப்பா பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனால சிஎஸ்கேக்கு பயன் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே தற்போது நிலையில் 14 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ அவங்க டாப் 2 பொசிஷன் பிடிக்கிறதுக்கான சான்சஸுமே வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி இன்றைய மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் வரைக்கும் போச்சு, சாம் கரனோட அந்த ஒரு ஃபினிஷிங் த்ரில்லர் மற்றும் இந்த மேட்சோட ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரிவியூ பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயமா ராஜஸ்தான் டாஸை வின் பண்ணி ஏன் தான் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்களோ, பேக் டு பேக் தோல்வி செஞ்சாலும் பேட்டிங்னு அவங்க எடுக்கிற காரணம் என்ன அப்படின்றது சத்தியமாக புரியலை. பட் அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணியுமே அவங்களால சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. முக்கியமான பிளேயர்ஸ் பட்லர் யாரும் இல்லாத காரணத்தினால ஒரு ஸ்டார்டிங் நல்லா அமையலை. ரியன் பராக் மற்றும் அஸ்வின் தான் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் யாரும் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20 ஓவர் முடிவில் 144 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் சைடில் இதெல்லாம் ஒரு டோட்டலாக அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் வந்து இருந்தாங்க. பட் அங்கேயுமே வந்து ட்ரெண்ட் போல்ட், சஹால் அவங்கெல்லாம் வந்து பேக் டு பேக் கொஞ்சம் விக்கெட் எடுத்து ஒரு டஃப் கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 48 ரன்னுக்கே 4 விக்கெட் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், பஞ்சாபோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு லோவஸ்ட் டோட்டலில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. பட் சஞ்சு சாம்சன் நான் ஒரு கேப்டன் நாக்காடி கடைசி வரைக்குமே நின்று டீமுக்காக எக்ஸலண்ட்டான ஒரு வின் எடுத்து கொடுத்துருக்காரு. கிடைக்கிற சான்சஸ்லாம் வந்து சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடித்தாலும் கம்ப்ளீட் ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பவுலிங்லேயுமே விக்கெட்ஸ் எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் பண்ணியிருக்காரு. பேட்டிங்லேயுமே தாறுமாறு, கேப்டன்ஷிப்புமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டுருக்காரு. ஒரு சின்ன வயசில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சாம் கரனை பெருதளவாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கலக்கிட்டு இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சாம் கரன். ஸோ அவருக்கான பாராட்டுகளை கொடுங்க. முக்கியமாக ராஜஸ்தான் பேக் டு பேக் விக்கெட்லாம் எடுத்து எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. பட் சாம் கரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு ஃபினிஷிங்கில் அடித்து ஆர்ஆரோட டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுற அந்த ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக தட்டி பறிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லும். ஸோ இதில் என்ன சிஎஸ்கேக்கான பாசிபிலிட்டிஸ், சிஎஸ்கே எப்படி டாப் 2க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் அடுத்ததாக இருக்க மேட்ச்சில் தோற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நெட் ரன் ரேட்டில் ரொம்பவுமே லோவாக இருப்பாங்க. அதை தாண்டி சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணி நல்ல ஒரு நெட் ரன் ரேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே டாப் 2 பொசிஷனில் முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுமே வந்து 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் லூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்ற போது சிஎஸ்கே டாப் 2ல் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி டாப் 2ல் முடித்தா சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையும். தற்போது நிலையில் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போது. சிஎஸ்கே மொத்தமாக வெளில போக போகிறாங்களா இல்லை டைரெக்டாக டாப் 2க்கு போக போகிறாங்களா அப்படின்றது அந்த ஒரு மேட்ச் மூலமாக முடிவாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எல்லா சைடுமே வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. சிஎஸ்கே ஆர்சிபி 2 பேருக்குமே வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிட்ருக்கு. யார் வந்து அந்த ஒரு பாசிட்டிவை டைரெக்டாக பிளே ஆஃப்ஸுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஆர்சிபியோட அந்த ஒரு ஃபைனல் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன், வின் பண்ண போகிறது யார் அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக சாம் கரனோட கேப்டன்ஷிப் மற்றும் அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸுக்கு உங்களோட பாராட்டுகளை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.